அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பிரியமான தேவச்சனமே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட டாக்டர் மாத்திரை மருந்து தான் கொடுப்பாங்க. நம்ம நோய்களையும் நம்ம வியாதிகளையும் அவங்க சுமக்க முடியாது. ஆனா வேதத்துல ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் படுத்த படுக்கையில இருக்கீங்க, வீட்டுல படுத்திருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, கலங்காத, வேதனைப்படாத, உன் நோய்களை உன் துக்கங்களை நான் சுமந்து கொள்ளுகிறேன், உன்னுடைய எல்லா கவலையும் என் மேல வைத்து விடு. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோடு இருந்து உங்க நோய்களை துக்கங்களையும் சுமந்து ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். உங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனை வியாதி, எத்தனை நோய்களோடு அப்பா ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தூக்கம் இல்லாம ஆண்டவரே இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, அப்பா உன் நோய்களின் துக்கங்களை நான் சுமந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே சப்பா. எந்த வியாதியா இருந்தாலும், எந்த நோயா இருந்தாலும், இப்பொழுது இதை பார்த்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. நீங்க விடுதலை தந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமை உமக்கு அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. விசுவாசமா இருங்க. உங்க நோய்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். Jesus with you. Jesus loves you.